சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2ஆம் நாள் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், வணக்கம். நேற்றைய தினம் IAS, IPS, IFS அதிகாரிகளுடனான முதலமைச்சர் தலைமையிலான மாநாடு நடைபெற்றது. மேலும் இன்றைய தினமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2ஆம் நாள் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டின் இந்த ஒவ்வொரு துறையின் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வதற்காக அனைத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளுடன் 2 நாள் மாநாடானது நேற்று காலை பார்த்தோம் என்றால் 9:30 மணியில் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று 2வது நாளாக இந்த மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் தளத்தில் பார்த்தோம் என்றால் IAS, IPS, IFS அதிகாரிகள் தொடர்ந்து ஒவ்வொரு துறை நடவடிக்கைகளும் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் உள்ளிட்டோர் தற்போது பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக ஒவ்வொரு துறை குறித்து பார்த்தோம் என்றால் நிர்வாகத்திறன் மற்றும் மக்கள் நலனை மேம்படுத்துவதே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இந்த கூட்டமானது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை அரசு முறையீடு நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும், அரசு நிர்வாகத்தை சீரமைத்தல் மற்றும் திட்டங்களை விரிவு செயல்படுத்துதல் எனவும் ஆகியோரை குறித்து அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 9:30 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த நிகழ்வானது மதியம் 1:30 மணி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு மட்டும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மதியம் 2:30 3:30 மணி வரை பார்த்தோம் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நிர்வாகம் சிறப்பாக செயல்பட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை ஆட்சியர்களுக்கு தொடர்ந்து முதலமைச்சர் பாராட்டுகளும் தெரிவிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு பொறுத்தவரை இறுதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் முக்கிய பிரதிநிதிகள் தொடர்ந்து பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக அமைச்சர் பெருமக்கள், மேலும் தலைமை செயலாளர் முனைவர் சாய்குமார் மற்றும் இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசகம் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் தற்பொழுது பங்கேற்றுள்ளார்கள். இந்த மாநாட்டிற்கான முக்கிய காரணத்துக்கு முன்பாக நாங்கள் 2 நாட்களாக தொடர்ந்து தெரிவித்து வருகிறோம் என அமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து பேட்டிகள் மூலம் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு துறை ரீதியாக பார்த்தோம்னால் என்ன நடவடிக்கைகள் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது போன்று செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு துறை ஆட்சியர்களிடம் ஒவ்வொரு IPS, IAS, IRS என்ற முக்கிய அதிகாரிகளிடம் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பொறுத்தவரையுமே எந்த அளவுக்கு நிலைநாட்டுகிறது, இது மட்டுமல்லாமல் குழந்தைகள், பெண்கள், வயதில் முதியவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சீராக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து காவல் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவார். ஏனென்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பொறுத்தவரையுமே சரியாக இல்லை என எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அந்த விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடாது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை காவல்துறை சார்பாக மேற்கொள்ளுங்கள் என அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த காவல்துறையானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அவருடைய துறையாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரிடமே மக்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த நடவடிக்கைகள், அதாவது மக்களின் குறைகளுக்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்களே, அரசு நிறுவனங்களே முறையாக ஆய்வு மேற்கொண்டு மக்களின் இந்த குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் பணியோடு, அதாவது பொதுமக்களுக்கு பயமோடு இந்த பணிகளை செய்ய வேண்டும். பொதுமக்கள் எந்த கேள்வியை எழுப்பினாலும் அதற்கு முறையான பதிலை அளிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் முதலமைச்சர் பொறுத்தவரை அமைச்சர்களுக்கும் மேலும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 2 நாள் மாநாடானது இன்று 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு பொறுத்தவரையுமே ஒவ்வொரு துறை சார்ந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் பேசி வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்காலம் மற்றும் இந்த வெயில் காலங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் பொதுமக்களுக்கு சாதுவாக இருக்குமோ அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என மக்களின் அடிப்படையில் இந்த அரசு இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த ஆலோசனையும் மேலும் அறிவுறுத்தலும் முதலமைச்சர் சார்பாக அனைத்து அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் வழங்கப்பட்டு வருவது என்றும் குறிப்பிடத்தக்கது. நன்றி லக்ஷ்மணன்.